இப்போ நீங்கள் நியூஸ் கிளிப் பார்த்துருப்பீங்க. இது அஃபிஷியலான நியூஸ் தான். இப்போது தமிழகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா புயல் உருவாக போகுதுன்றதை அஃபிஷியலாகவே கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஏன்னா குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி புயலாக உருவாக போகுது. இன்று நாளை மறுநாள் தீவிரமாக கனமழை தொடரக்கூடிய பட்சத்தில் எந்தெந்த மாவட்டங்களுக்கெல்லாம் விடுமுறை அளிக்க போகிறாங்க அப்படின்ற தகவல்களை நம்ம கூடுதலாக பார்க்க போகிறோம். அதை பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கோங்க. டக்குன்னு உங்களுக்கு அப்டேட்ஸ் வந்துடும் பசங்களா. அதே போல் கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஒரு வாட்ஸ்அப் சேனல் லிங்க் இருக்கும், அதிலையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. உடனுக்குடன் அனைத்து தகவல்களும் உங்களுக்கு வந்து சேரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். இப்போ தமிழகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பரவலாக கனமழை வந்து பெய்து கொண்டிருக்கு. வடகிழக்கு பருவமழை ஸ்டார்ட் ஆயிடுச்சு. குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்றுடுச்சு. அந்த நிலையில் வந்து பார்த்தீங்கன்னா புயல் உருவாவதற்கான சாத்தியக்கூறுகள் இதுவரைக்கும் இல்லாமல் இருந்துச்சு. ஆனால் இப்போ அப்படி கிடையாது. குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்றதால புயல் உருவாக போகுது. மோந்தா அப்படின்னு அந்த புயலுக்கு வந்து பேர் வச்சிருக்காங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த மோந்தா புயல் வந்து உங்களுக்கு வரப்போகுது, வலுப்பெற்றுடுச்சு. நாளை மறுநாள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கனமழை இருக்கும். திங்கட்கிழமையுமே உங்களுக்கு கனமழை இருக்கும். இது வரைக்குமே கனமழை காரணமாக பரவலாக பல மாவட்டங்களில் விடுமுறை அளிச்சிருக்கிறத நாமே பார்த்துருப்போம். அதுவும் பார்த்தீங்கன்னா கடல் ஒட்டி இருக்கக்கூடிய சுற்று வட்டார மாவட்டங்கள் சென்னை, திருவள்ளூர், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் வரும்போது விழுப்புரம் மாவட்டம், அதே போல் வந்து இந்த நாகப்பட்டினம் மாவட்டம், இது மாதிரி கடலை ஒட்டி இருக்கக்கூடிய சுற்று வட்டாரங்கள். அப்புறம் வந்து பார்த்தோம்னா இந்த வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, கிருஷ்ணகிரி, சேலம் மாவட்டத்திலுமே கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டிருந்தது. தூத்துக்குடி மாவட்டத்திலும் திருநெல்வேலி மாவட்டத்திலும் கொடுக்கப்பட்டிருந்தது. தமிழகத்தினுடைய பல்வேறு மாவட்டங்களையும் பரவலாக மழை பெய்து கொண்டு தான் இருக்கு. உங்களுடைய மாவட்டங்களிலுமே இது போல கனமழை இருந்துகிட்டு இருக்கா அப்படின்னா மறக்காம கமெண்ட்ல நீங்க வந்து கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லிட்டு போங்க. அண்ட் அஃபிஷியலாகவே விடுமுறை அளிக்கிறதுக்கு சான்சஸ் எதனா இருக்கான்னு கேட்டிங்கன்னா கன்ஃபார்ம் இருக்குது. ஏன்னா வடகிழக்கு பருவமழை தொடங்கிடுச்சு. இப்போ ரீசெண்டாகவே பல்வேறு மாவட்டங்களுக்கு, பள்ளிகளுக்கும் ஒரு சில மாவட்டங்களுக்கு விடுமுறை அளிச்சிருந்தாங்க. ஒரு சில மாவட்டங்களுக்கு பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு விடுமுறை அளிச்சிருந்தாங்க. தீவிரமாக புயல் வந்து தொடரும் அப்படின்னு சொல்லியிருக்கிறதால இன்றைக்கும் கனமழை இருக்குது, நாளைக்கும் அதாவது ஞாயிற்றுக்கிழமை கனமழை இருக்குது, திங்கள் செவ்வாய் தொடர்ந்து கனமழை இருக்குது. ஸோ இப்போ அந்த பார்த்தீங்கன்னா அந்த புயல் வந்து உங்களுக்கு குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா வங்கக்கடலில் உருவாகியிருக்கக்கூடிய அந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் சென்னையிலேருந்து 990 கிலோமீட்டர் தொலைவில் தான் வந்து மையம் கொண்டிருக்கு. அதனால வந்து பார்த்தீங்கன்னா அந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்று மோந்தா புயல் உருவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதனால தமிழகம் முழுவதுமாகவே பரவலாக மழை பெய்வதற்கு சான்சஸ் அதிகம், விடுமுறை அளிக்கிறதுக்கும் சான்சஸ் அதிகமாக தான் இருக்கு. ஸோ விடுமுறை காலத்தை நம்ம வந்து வீணாக்காம ஃபோன்ஸ், லேப்டாப்ஸ்லாம் யூஸ் பண்ணாமல் படிப்பில் நம்ம கவனம் செலுத்தணும். விடுமுறை அப்படின்றது நம்மளுடைய பாதுகாப்புக்காக தான் விடப்படுது. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா படிக்கிற வேலையை வந்து நீங்கள் பாருங்கள். விடுமுறைக்கான தகவல்கள் அஃபிஷியலாகவே உங்களுக்கு வந்து அனௌன்ஸ்மெண்ட் வரும்போது நாங்கள் அப்டேட் பண்ணுவோம். நீங்கள் நம்மளுடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய இந்த வாட்ஸ்அப் சேனல் லிங்க்ல வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. உடனுக்குடன் செய்திகள் வந்து சேரும். பரவலாக பல மாவட்டங்களிலுமே கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டிருக்கு. கடலோர மாவட்டங்களுக்கு பக்கத்துலையுமே கடலோர மாவட்டங்கள் அதிகமாகவே கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டிருக்கு. 3-4 நாட்கள் தொடர்ந்து ஒரு வாரம் வரைக்குமே புயல் வந்து வலுப்பெறும், கனமழை இருக்குதான் கூடும். ஸோ கனமழை எச்சரிக்கை தொடர்ந்து உங்களுக்கு வந்து வந்துகிட்டே இருக்கும். நம்மளுடைய சேனலில் வந்து அஃபிஷியலாகவே ஜாயின் பண்ணிடுங்க. உங்களுக்கு அஃபிஷியல் அப்டேட்ஸ் வந்து வந்துட்டு இருக்கும். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.